நம்ம ஊர் சத்தியாந்த காளியம்மன் கோயில் திருவிழா சிறப்பாக கொண்டாடணும். அந்த வீடியோவை கடைசி வரலும் முழுசாக பாருங்கள். முன்னோர்களெல்லாம் எப்படி இது முளைப்பாறையை எப்படி கொண்டாந்தாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அந்த காலத்து முன்னோர்கள்லாம் விவசாயம் செஞ்சாங்க. எப்படி ஈர்க்க விவசாயம் செஞ்சு அதில் விளைஞ்ச ஒரு தானியத்தை எடுத்து வீட்டில் நல்ல பொருளாக தரமானதை எடுத்து வீட்டில் விதைக்கி வச்சுருந்தாங்க. அந்த விதையை எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி எந்த தரம் நல்லா வரும், எந்த முளைச்சி வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த திருவிழாம்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த கோயில் விசேஷத்தில் மண் சட்டியில் அதை ஊற போட்டு அந்த முளைப்பாறையில் நல்லா வந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நல்லா விவசாயத்துக்கு நல்ல தரமான பயிர்னு எடுத்துக்கலாம். அந்த பயிர்த்தை 7ஆம் நாள் கொண்டாந்து திருவிழா பண்ணக்குள்ளே ஒரு நாள் இருக்குவே நாங்கள் கோயிலில் வச்சு வாசலில் வச்சு எல்லாம் கும்பி அடிப்போம், எல்லாம் பாட்டு பாடுவோம், ஆட்டம் ஆடுவோம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக செய்வோம். ஏழு நாளைக்கும் பசங்க பெரியங்க அரியா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த மாரியாத்த ஆட்டம் ஆடுவாங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் திங்கக்கிழமை பூசாட்டினா அதிலிருந்து அரியா பிள்ளைங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாமே மாரியாத்தாட்டம் ஆடுவாங்க. அதுக்கு தகுந்த வாத்தியம் நல்லா அந்த பசங்க சொல்கிற மாதிரி அடிப்பாங்க, ராசனை வாசிக்குவாங்க. நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது 7 நாளைக்கும் அந்த மாதிரி ஆட்டம் ஆடி பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்.
எந்த கோயில்லைங்க அதாவது நாம் வச்ச வேண்டுதலை சரியாக வந்ததுன்னா அந்த திருவிழாவில் வந்து யார் வேண்டுதலை வச்சுருந்தாலும் அந்த குண்டத்தில் இறங்குறோம்னு வேண்டிக்குவோம். அது வந்து குண்டத்தில் இறங்குற போது நம்ம மனசுக்கு நிம்மதியாக இறங்கி வந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும். நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும். என்ன பற்றியும்னா அசல் வீட்டில் தண்ணி குடிக்கக்கூடாது, அசல் வீட்டில் சாப்பிடக்கூடாது, நம்ம எப்போ சாப்பிட்டுக்கிட்டு தட்டில் சாப்பிடக்கூடாது, இலை போட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி பற்றி இருந்து பூ மதிச்சா தான் நம்மளுக்கு நல்லது. Thank you.